நீங்கள் வந்து ஃப்ரைடே மூவி பார்க்க வரேன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ரிவ்யூஸும் கொடுக்குறீங்க. கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாது தியேட்டர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில அதாவது எப்படின்னா, ஒரு படம் பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விமர்சனங்களால் இந்த வருஷம் ஓடின படங்கள் ஹெவி, அது யாராலையும் மறுக்க முடியாது அல்லவா. சின்ன சின்ன படங்கள் இதில் எனக்கு அந்த ஒரு கருத்தில் ஒரு முரண்பாடு என்னென்னா, பெரிய படங்களுக்கான ஒரு வியூ வரல அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம விமர்சனம் பண்ணுறதுனால மட்டும்தான் மக்கள் படம் பார்க்க வர்றாங்கன்னு கிடையாதுல்ல. அது ஒரு 20% தான், மிச்சம் 80% உள்ள கண்டென்ட்டு. ஸோ அதாவது சோறில் அதாவது என்ன சொல்லுவாங்களே, உலையில் அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேகும். கண்டிப்பாக உள்ள கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். உள்ள கதை இல்லைன்னா யாராக இருந்தாலும் கடுப்பாக தான் செய்வாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸால் அவ்வளோ பேரோட உழைப்பும் வந்து போயிடுது இல்லையா? அதனால இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அதான் அதுக்காண்டி தான் நான் ஒரு முடிவு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உள்ளே வந்து நாங்கள் படம் பார்க்குறோம், ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 50 பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டிக்கெட்டுக்கான காசு கொடுத்துருவாங்களா? எங்களோட உழைப்பும் போகுதுல்ல. நாங்களும் உங்களை நம்பி 2.5 மணி நேரம் வந்து உட்காந்து பார்க்குறோம் கஷ்டப்பட்டு. அந்த டிக்கெட் 240 ரூபா கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன், டாக்ஸி எல்லாம் சேர்த்து 240 ரூபா கொடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு 120 ரூபா கொடுத்தாங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உள்ள ஸ்நாக்ஸு இதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்தே கொண்டுட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணலாம். தண்ணியே முன்னாடி அலோவ் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தண்ணியே முன்னாடி அலோவ் கிடையாது, அதுக்கே போராடி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட காசுனா காசு இல்லை, அவங்களோட காசுனா மட்டும் காசா பிரதர்? இல்லை கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேட்டதுனால கேட்குறேன். எங்களோட காசுனா அது காசு கிடையாதா? ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்களே. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலுமே உள்ள கதை இருந்துச்சுன்னா உங்களால் தைரியமாக பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், ஓகே. செகண்டாக பார்த்துட்டு வந்தவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் செகண்ட் நாள் பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யார்கிட்ட தப்பு இருக்குது? என்னோட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குறவங்க மட்டும்தான் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் நாள் போய் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா அவங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு அதாவது இப்போ ஒரு சில படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதான் ஒரு சில படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஒரு படத்தை வந்து மென்ஷன் பண்ண விரும்பல, அது தப்பாக போட்டுடும். ஸோ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமாக வந்து ரொம்ப நெகட்டிவாக இதாகி படம் வந்து ஓடலை. இப்போயே வந்து தூக்கிட்டாங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அந்த படத்துக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வருதுல விடுதலை படம் பார்த்துட்டு எத்தனை ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அமரன் படமும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. லப்பர் பந்து. ஸோ இந்த மாதிரி நல்ல படம் வந்து ஆடியன்ஸ் என்றைக்குமே வந்து அதை வரவேற்பாங்க. ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. யாருக்குமே இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பெருசா எதுவும் கெயின் ஆக போறது கிடையாது. பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா படம் பாசிட்டிவா இருந்தா ஆடியன்ஸ் அப்படிதான் சொல்ல போறாங்க. அதான் ஹைகோர்ட். இப்போ நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து நான் ஒரு படம் பார்க்கறேன் அப்படின்னா அந்த படத்தை பார்த்தோன்னே அது என்னோடது, படம் எடுக்கிறவரையும் தான் அது உங்களுது. 200 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பங்கு இருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரீயாக போட்டு ஒன்றும் காமிக்கல, நான் 200 ரூபா பே பண்ணுறேன், அப்போ எனக்கு அதில் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதான் கவர்மெண்ட்டுமே வந்து இது வந்து யாருமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பண்ணதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கோடிக்கணக்கில் நாங்கள் போட்டோ எடுக்கும்போது சில பேர் வந்து பப்ளிசிட்டிக்காக வந்து நெகட்டிவாக போட்டால் பாப்புலர் ஆகிடுவோம். இப்போ நான் வந்து விடுதலை படத்தை பற்றி நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இன்கேஸ் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், இந்த நெகட்டிவ்மே ஒரு பாப்புலாரிட்டி தான். மார்க்கெட்டிங் நல்ல படத்தையும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்றாங்க. அமரன் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்காம யாருமே கிடையாது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் நானும் அமரன் படத்துக்கு வந்து பார்த்தேன், படம் ஓடலையா? ஓடிச்சு. லப்பர் பந்துமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிராமத்தில் வச்சு எடுத்து ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன ஆட்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம லப்பர் பந்து ஓடலையா சொல்கிறவன் சொன்னாலுமே மெஜாரிட்டி ஆடியன்ஸ் தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இதாகும். மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தியேட்டரில் வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்கிறாங்க, உண்மையிலே சொல்கிறேன், அஜித் ஃபேன் வந்து விஜய் படத்தை வந்து கழுவி ஊற்றுறது, விஜய் ஃபேன் வந்து அஜித் படத்தை கழுவி ஊற்றுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ஷனில் இன்ட்ரப்ஷன் ஆகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ரிவ்யூவில். ஆனால் அதையும் தாண்டி ரிவ்யூனால் ஓடின படங்கள் ஏராளம். பிரேமலன்னு ஒரு மலையாள படம் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அந்த படம் ஓடினது காரணம் அதுதான். மஞ்சுமல் பாய்ஸுங்கிற ஒரு மலையாள படம் ஓடினது காரணம் அதுதான். லப்பர் பந்துங்கிற படம் எந்த ஒரு மவுத்தாக கூட இல்லை, உங்களுக்கே தெரியும். எங்கேயோ ஒரு போஸ்ட் ஓட்டின மாதிரி தெரியல, எங்கேயோ ப்ரோமோவில் உட்காந்த மாதிரி தெரியல. அந்த படத்தில் கொண்டு போய் சேர்த்ததுன்னு காட்டினா ரிவ்யூவர் தான்.
நம்ம தெரிஞ்ச சேனல்லே பார்த்தீங்கன்னா 50 வீடியோ போட்டாங்க அதுக்கு பாசிட்டிவாக. ஸோ 50 வீடியோமே பார்த்தீங்கன்னா லட்சங்களில் போச்சு வியூஸ். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து FDFS வந்து ரிவ்யூ கொடுக்குறது வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஹெல்த்தியான விஷயம். நம்ம வந்து யாரையுமே வந்து போக்கடிக்கணும், தமிழ் சினிமா அழிக்கணும்னு யாருமே முயற்சி பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா திருத்திக்குவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதாவது அவுட்புட் எடுத்து ஃபஸ்ட் காப்பி வந்து போடும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது லேக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ விடக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு தான் நம்ம FDFS சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்ன செய்யறது, அதுக்கடுத்து அதென்ன செய்யுது பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி எந்த இடம்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துலாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம படத்தை விடலாம். இதெல்லாம் திருத்திக்கணும்னு சொல்லி கொடுக்குறதே ஒழிய இவர் எனக்கு பிடிக்காத தாக்கு வெற்றிமாறன் பிடிக்காத தாக்கு பாரஞ்சித் பிடிக்காத தாக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அதேமாரி ஒரு அருமையான கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெர்பல்லையே அழகாக ஓட விட்டுருவாங்க. மவுத்து டாக்குன்னு சொல்கிறோம்ல அதில் ஓடிட்டு இருக்கும். அதை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டே உத்தரவு பண்ணியிருக்கு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதாவது ரிவ்யூனால ஓடின படங்கள் ஏராளம், மக்களுடைய கருத்தை வந்து தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னதான் நீங்கள் 3 நாள் நீங்கள் வந்து தடை பண்ணால் கூட வீட்டில் உட்காந்து போடுறவன் போட்டுட்டு தான் இருப்பான். தியேட்டரில் படம்னா என்ன, வீட்டில் படம் எல்லாருமே அப்படியே ட்ரெண்ட் மாறிடும். இன்றைக்கி வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கு என்னை கூப்பிட்டுட்டு சார் இந்த இடத்துக்கு வந்துருங்க ஆஃபீஸ்க்கு, நீங்கள் உட்காந்து பேசுங்க சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் போட்டு விட மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து ரிவ்யூவர் கொடுக்குறது வந்து எந்த காசுக்கானலாம் இல்லை. அவங்களுடைய பேஷனை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். ஒரு நல்ல படம் இந்த விடுதலை படத்தையே பார்த்தீங்கன்னா விடுதலை 2வே நிறைய பேர் நெகட்டிவ் விமர்சனம் கொடுப்பாங்க, நிறைய பேர் மிக்சர் கொடுப்பாங்க. நம்ம மாதிரி பாசிட்டிவாகவும் கொடுக்குறோம். ஏன்னா அதில் உண்மையிலே பாசிட்டிவ் இருக்குங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அதை பற்றி அரசியல்வாதியே திட்டுறாங்க, ஸ்டாலின் திட்டுறாங்க, சீமான திட்டுறாங்க. அதுக்கான ஒருத்தர் மேலே கேஸ் போட முடியாது. கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எத்திக் பார்க்கணும். என்னென்னா இவன் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை என்ன செய்யறது பப்ளிஷ் பண்ணலாம். இல்லையா ப்ரொடக்ஷன் சைடு என்ன செய்யணும், ஒரு சேனலுக்கு வந்து ஒரு 2 பேரை வர சொல்லிட்டு மொத்தமாகவே என்ன ஒரு 100 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சேனல், பெரிய சேனல், மாண்டிஸ் ஆன சேனலாக இருந்துச்சு, மாண்டிஸ் ஆன சேனல் அவங்கள அப்புறம் வச்சுட்டு முன்னாடி பிரிவி போட்டுருங்க. சேனல் ஹெட் வந்து பார்க்கட்டும். அப்போ அவருக்கு தெரியும் இவன் வந்து பொய் சொல்கிறான், படம் அந்த இவன் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைடா, அதனால் இதை போடாது அப்படி சொன்னான்னா யாருமே பேச மாட்டாங்க. என்ன மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் போடாதுன்னா அதெல்லாம் வந்து ஒரு சில்லியான அதாவது என்ன அற்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பின்னாடி வந்து ஒரு கர்மா வந்து பயங்கரமாக வேலை செய்யும். நான் சினிமாவில் இருக்குங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது சொல்கிறது தப்புங்கிற விஷயத்தை வந்து நீ பப்ளிஷ் பண்ணிக்கல. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. என்னுடைய நிறைய பேர் இருக்காங்க பார்த்துட்டேன். அவங்களாம் நெகட்டிவ் சொன்னால் தான் ப்ரோ நிறைய வியூஸ் போகும் அப்படிலாம் நினைப்பாங்க. இதை போல தடுக்கணும்னா அவங்க நெகட்டிவ் சொல்கிறத தடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள ஒருத்தர் வீட்டில் போய் மண்டை கொள்ள முடியாது. அதை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். ஓகே. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ரிவ்யூ எடுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய படம் நல்லா ஓடிச்சு, அப்போது ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ அமரன் எப்படி ஓடிச்சு உங்களுக்கே தெரியும். அதை விட ஸ்மால் பட்ஜெட் படம்லாம் யூடியூபரால் தான் ஓடி இருக்கு. இப்போ ஒரு 5 படம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த படம் வந்திருக்குன்னு தெரியறதே நம்ம யூடியூபர் எடுத்து போடும் போது தான் தெரியுமே மக்களுக்கு. இப்போ ரொம்ப பெரிய ஆக்டரு, இப்போ விஜய், அஜித் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ வளர்ந்து வர நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன படம் பண்ணுவாங்க, லோ பட்ஜெட்லாம். அவங்களுக்குலாம் வந்து ப்ரமோஷன் பண்ண வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது. அப்போ யூடியூபர்ஸ் தான் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, லப்பர் பந்தெல்லாம் ஓடிச்சுன்னா அதெல்லாம் யூடியூபரால் தான் ஓடிச்சு. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி நிறைய படத்தை ஓட வச்சுருக்காங்க, ஸ்மால் பட்ஜெட் படத்து. இது வந்து வேணான்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஓடும், என்ன ரிவ்யூ சொன்னாலுமே ஓடும். சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டால் தான் அவங்க பாப்புலர் ஆவாங்க அப்படின்றதுக்காக நல்ல படத்துக்கே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரியல. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஒருவேளை எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து அவர் வந்து ஒரு விஜய் ஃபேனாக இருப்பார், வேற ஒருத்தர் படத்துக்கு வந்திருப்பார், அதனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி கூட சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குன்ட்டு ஒட்டுமொத்தமாக ரிவ்யூவே நீங்கள் இப்போ போடக்கூடாது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூவே போடக்கூடாது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான டெசிஷனாக தெரியல. ஏன்னா நிறைய லோ பட்ஜெட் படம் இப்போது இதை பண்ணலைன்னா நிறைய படம் வர்றது தெரியாது. இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய ஸ்மால் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து வரவங்க படத்தெல்லாம் ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு படம் வருது வந்து பாருங்கள், இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே அந்த படம் வந்திருக்குனாவது தெரியும் மக்களுக்கு, சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னாவது யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூவே வேணான்ட்டிங்கன்னா இப்போ அடுத்த வாரம் ஒரு 5 படம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த படம் என்ன படம் வந்துச்சு போச்சுன்னே தெரியாது. அதுதான் உண்மை. இப்போ அமரன் எப்படி ஓடிச்சு, அமரனுக்கும் நம்ம ரிவ்யூ சொன்னோம், நானே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஓடிச்சு? அதே மாதிரி சிவானந்து லோ பட்ஜெட் படமும் இருக்குது, அது எப்படி ஓடிச்சு? நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும், அதுதான் உண்மை. இது நீங்கள் வேணாம் அப்படின்னு தடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இன்னும் அதிகமாக உங்களை கண்டமணிக்கு பேசுவாங்க தான்.
அது கரெக்டான டெசிஷன் இல்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்னென்னா வேற ஒரு நான் அவரோட ஃபேனு இவர் படம் ஓடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. அது கொஞ்சம் தவறு தான். நல்லா இருக்குன்னா நல்லா இல்லை அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். அது ஆனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் மற்றபடி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூன்றது கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. தன்யவாதம். சரி, ஓகே. இப்போ தியேட்டர்ஸில் இந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரொடியூசர் சங்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் தட் cannot be acceptable. உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போய் இது பண்ணவே முடியாது. இவங்க ஹைகோர்ட்டுக்கும் போனாங்க, ஹைகோர்ட்டும் சொல்லிருச்சு அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு டிமாண்டும் போட முடியாது, ரிவ்யூ கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். ஓகே, நாங்கள் ரிவ்யூ சொல்ல மாட்டோம். நீ வந்து எனக்கு தேட்டரில் டிக்கெட் இல்லாமல் படம் பார்க்க விடு, நான் சொல்ல மாட்டேன். ஏங்க ஏன் காசு ஒரு 170 ரூபாய் 200 ரூபாயோட முடிய போகிறது கிடையாது. இது நான் வீட்டிலேருந்து கிளம்பணும், பெட்ரோல் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்துட்டு பாப்கார்னு என்ன ரேட்டுன்னு தெரியும், கோக் என்ன ரேட்டுன்னு தெரியும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஒருத்தராக வந்தால் பரவாயில்ல, ஒரு 3-4 பேராக வரும்போது டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் ஆகிடுது. உனக்கு 3000 ருபீஸ். நான் ஃபேமிலியோட போனேன்னா 4000 ருபீஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அவங்க சைடில் இருந்து நாங்கள் இவ்வளோ கோடி போட்டு வந்து படம் எடுக்க நல்ல படமாக எடுங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அவ்வளோ இதை போட்டு நல்ல படமாக எடுங்கன்றேன். ஏங்க நல்ல படமாக எடுத்துட்டு படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல போகுது. இதோ இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்கோம். ஏங்க படம் பேரே தெரியாத படங்கள்லாம் ஓட வச்சதே யார்? ரிவ்யூவர்ஸ் தான். ஏங்க போர் தொழில் வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது, எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. பார்க்கிங் யாருக்குமே தெரியாது, எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இவ்வளோ படங்கள்லையும் வந்து யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸ் தான் எத்தனை போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது. நீங்கள் போய் மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட்டாந்து எப்படி? ஸோ நிறைய படங்கள் இருக்குது. இப்போ சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இந்த படங்கள்லாம் ரிவ்யூஸாலும் யூடியூபர்ஸாலும் தான் ஃபேமஸே ஆச்சு. ஸோ பொதுவாக வந்து ரிவ்யூ சொல்கிறவங்களையும் ஸ்டாப் பண்ணுன்னா அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அதை பண்ணவும் முடியாது. தெல் ஃபெயில் தான். சில ரிவ்யூவர்ஸ் வந்து நெகட்டிவாக சொன்னால் தான் நான் வெளியே தெரிவேன் அப்படின்றதுக்காக நல்ல படத்துக்கே சில ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதை பற்றி இப்போது நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டு மக்கள் அந்த படத்துக்கு போக மாட்டானா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துட்டாரு, அவர் ரிவ்யூ சொல்லிட்டாரு நல்லா இல்லை, உடனே அந்த படத்துக்கு போகாமல் இருப்பாங்களான்னா போகாமல் இரு. இந்த இதை எடுத்துக்கோங்க, இந்த கங்குவா வச்சு தான் பேசின்னு இருக்காங்க. கங்குவாலாம் சத்தியமாக எங்க ஓடிடியில் வந்து என்னால் பார்க்க முடியலன்ற. நான் அந்த சின்ன பையனை பார்க்கும் போதும் சூர்யாவோட அந்த ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் ஆக்டிங்லாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு நீங்கள் வந்து நான் நெருப்பாக இருக்கும் ஃபயராக இருக்கும்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. வாடா நான் உனக்கு தேட்டரில் பிரியாணி போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கஞ்சி சாதத்தை போட்டு வச்சா டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஸோ அதோட வெளிப்பாடு தான். கங்குவாக்கு எக்ஸ்ட்ரீமானது ஒரு தாத்தா வச்சு பேசினாங்க, அவரு நம்மளுக்கு தெரியாது. பட் எஸ் அப்படி தான் இருந்துச்சு படம்ன்றது தான் உண்மை. டென்ஷன் ஏற்றி தான் லாஸ்ட்டில் அனுப்புனாங்க. அதை போய் நல்லா இருந்த படத்தை நெகட்டிவாக சொன்னாங்கலாம் கிடையாது. படத்தை வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்து படம் ஓடாதுன்றதுலாம் அப்போ உங்களோட திறமையை நீங்கள் கொச்சப்படுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் ஒருத்தன் தானே கெட்டதுன்னு சொல்ல போகிறான், மற்றவெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொல்ல போகிறான். அப்புறமா ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? படத்தை படமாக எடுங்க பாஸ். போய் கேரளா இண்டஸ்ட்ரியில் போய் படத்தை கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு 400 கோடி 500 கோடி 600 கோடின்னு பட்ஜெட் ஆக்குனா இப்படி தான் படம் கேவலமாக போகும். கேரளாவில் போய் 70 கோடி 60 கோடி எல்லா படமும் தரமான படம். ஏன்? அவன் சம்பளம் கம்மியாக தரான், ஸ்டோரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான், சூப்பராக எடுக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சம்பளத்தில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ஹீரோக்கு 200 கோடி 250 கோடி. அப்புறமா கதை மொத்த படம் பட்ஜெட்டு 400 கோடி. அதை வெளியில் எடுக்கணும்னா ஒரு 700 கோடி வேணும். அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி கதைகளை தான் கேவலமாக எடுத்துகிட்டு தேர்ந்தெடுத்து போவாங்க. மற்றபடி கதை நல்லா இருந்தால் எல்லாருமே அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம். தேங்க்யூ.